அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் டாஸ்மாக் பார்கள் அதிக நேரம் இயங்குவதை நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது பார் டைமிங்கை கண்காணிக்க கமிஷனர் அருண் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தற்போது சென்னையில் பார்களை கண்காணிக்க கமிஷனர் அருண் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த உத்தரவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா, சென்னையில் பார்கள் இயங்கக்கூடிய அந்த நேரத்தை கண்காணிக்கவும், சட்டவிரோதமாக ஏதாவது பார்கள் செயல்படுகிறதா அல்லது மது விற்பனை நடக்கிறதா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா, 2 நாட்களுக்கு முன்பு நியூஸ் தமிழ் செய்தியானது வெளியாகி இருந்தது. சென்னையில் ஒரு சில இடங்களில் டாஸ்மாக் பார் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்குவது தொடர்பான செய்தியானது வெளியாகி இருந்த நிலையில தற்பொழுது கமிஷனர் அருண் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா, சென்னையில் உள்ள அனைத்து பார்களும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே செயல்படுவதை போலீசார் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், காவல் ஆய்வாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியில் பார்கள் செயல்படும் நேரத்தை கண்காணிக்கவும் கமிஷனர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் விதிகளை மீறி செயல்படும் பார்கள் மீது நடவடிக்கை எடுக்க மதுவிலக்கு பிரிவு போலீசாருக்கும் கூட கமிஷனர் அருண் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். மேலும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி செயல்படும் பார் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்கவும் கூட அவர் உத்தரவு பிறப்பித்து இருப்பதாக அந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பார்கள் செயல்படுவதை நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தி இருந்த ஒரு நிலையில தற்பொழுது கமிஷனர் அருண் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்து இருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா, கமிஷனர் அருண் பொறுப்பேற்றதில் இருந்தே தொடர்ந்து பல்வேறு ஸ்ட்ரிக்டான பல்வேறு நடவடிக்கை எல்லாம் அவர் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில அவ்வப்போது பார்கள் செயல்பாடு தொடர்பாகவும் போலீசாருக்கு அந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவ்வப்போது அவரும் கூட உத்தரவு பிறப்பித்து வருகிறார். இதற்கிடையே பார்த்தோம்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நியூஸ் தமிழ் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் டாஸ்மாக் பார்கள் நேர கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவது தொடர்பான அந்த செய்தியானது வெளியாகி இருந்தது. தற்பொழுது இந்த செய்தியினுடைய எதிரொலியாக கமிஷனர் அருண் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் உள்ள அனைத்து பார்களும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே செயல்படுவதை போலீசார் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், காவல் ஆய்வாளர்கள் அந்தந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்கள் செயல்படும் நேரத்தை கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் விதிகளை மீறி செயல்படும் பார்கள் மீது நடவடிக்கை எடுக்க மதுவிலக்கு பிரிவு போலீசாருக்கு கூட அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி செயல்படும் பார் உரிமையாளர்கள் மீதும் அந்த நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.